வேடன் ஒருவன் பறவைகளை பிடிக்க தரையில் தானியங்களை தூவி அதன் மேல் வலை விரித்திருந்தான். நீண்ட நேரம் காத்திருப்பிற்கு பிறகு 2 பெரிய பறவைகள் அந்த வலையில் சிக்கிக் கொண்டன. இதை கண்டதும் தூரத்தில் மறைந்திருந்த வேடன் ஆவலாய் அவற்றை பிடிக்க ஓடி வந்தான். வலையில் சிக்கியதும் முதலில் திகைத்த அந்த பறவைகள் சட்டென சமயோஜிதமாக முடிவெடுத்து ஒன்றாக கூடி வலையை தூக்கி கொண்டு வானில் பறந்தன. அதை சற்றும் எதிர்பார்க்காத வேடன் அவை பறந்து போகும் திசையில் பின்தொடர்ந்து ஓடினான். வேடன் ஓடுவதை கண்ட தவசி ஒருவர், வேடனே, பறவைகள் ஆகாயத்தில் பறக்கின்றன, நீயோ அவற்றை பிடிக்க நிலத்தில் ஓடுகிறாய், உன்னால் அவற்றை பிடித்து விடுவது சாத்தியமா என்றார். அதற்கு வேடன், தவசியே, அந்த பறவைகள் என்னிடமிருந்த ஒரே வலையை தூக்கிச் செல்கின்றன. அவைகளுக்குள் கருத்து வேறுபாடு வராத வரைதான் அவை வலையை தூக்கிச் செல்ல முடியும். அவைகளுக்குள் எங்கே முரண்பாடு எழுகிறதோ அங்கு என் கையில் அகப்பட்டுவிடும். அதற்காகத்தான் பின்தொடர்கிறேன் என்றான் வேடன். உன் கணக்கு சரிதானப்பா, போய் வா என்றார் தவசி. வேடன் நினைத்தபடியே பறவைகள் இரண்டும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு ஓரிடத்தில் விழுந்தன. வேடன் சுலபமாய் வலையை மீட்டதுடன் பறவைகளையும் பிடித்துச் சென்றான். ஒற்றுமையுடன் இருக்கும் வரைதான் ஆபத்தை சமாளிக்க முடியும். ஒற்றுமை குலைந்தால் ஆபத்து